இந்த இடத்துல ஆயில் வெளியே வருது, லீக் ஆகுது இங்கேருந்து. இந்த கேஸ்கெட் லைட்டாக இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகிற மாதிரி தெரியுது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெட் கவர் கேஸ்கெட் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது என்னத்துக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு போக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். கைஸ், இங்கேருந்து ஆயில் ஏதோ லீக் ஆகுது. இது நான் செக் பண்ணலாம். வா, இவ்வளோ மண்ணுக்குது, லீக் ஆகாமல் என்ன ஆகும்? சரி, அது க்ளீன் பண்ணலாம், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஆயில் வெளியே வருது, லீக் ஆகுது இங்கேருந்து தெரியுது எங்களை பிளாக்காக. ஸோ அதுக்கு வந்து அந்த ரப்பர் எடுத்தேன், அதை கொஞ்சம் மண்ணாக இருக்குது, அதை ரெடி பண்ணிடலாம். அந்த பக்கம் பரவாயில்ல, அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, லீக்கேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்குது. எப்படியோ ஒரு ரெடி பண்ணிடலாம் அதை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேஸ்கெட் லைட்டாக இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகிற மாதிரி தெரியுதா? இங்கே கொஞ்சம் லைட்டாக ஆயில் லீக் ஆகிற மாதிரி தான். அந்த கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த இடத்துல மண் இருக்குது, இந்த இடத்துல மண் இருந்தால் என்ன ஆகும்? கிளியரன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆயிலெல்லாம் வெளியே வரும். ஹெட் கவர் பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது. அந்தளவுக்கு கருப்பு இல்லை, ஆக்சுவலாக லைட் ப்ரௌனாக இருக்குது. அது அந்த வீடியோவில் அப்படி தெரியுது. ஸோ இது கேஸ்கெட் வந்து பழைய கேஸ்கெட்டு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓல்ட் ஒன், லைக் அது கொஞ்சம் க்ராக்கிங் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அது மாற்றிடலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து புதுசு. இது வந்து அந்த ஸ்டஃப் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் க்ளீனாக ஓப்பன் ஆகுதான்ட்டு. அப்புறம் அந்த சீட்டிங் ஹெட்டில் வந்து சீட்டிங் வந்து க்ளீன் பண்ணிடணும். அது வந்து டஸ்ட்டு மண் எதுவும் இருக்கக்கூடாது. This is a new gasket. ஹெட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் உள்ள. அது புது கேஸ்கெட், இது பழைய கேஸ்கெட். ஸோ டேங்க் எல்லாத்துக்கும் ரீஃபிட் பண்ணிவிட்டு, டேங்க்கு போல்ட் டைட் பண்ணிவிட்டு, தென் டேங்க் க்ளீனிங் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த கீ அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும். அண்ட் உள்ளே வந்து அந்த ட்ரெயின் ஹோல் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருந்து, சரி அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி அதை கொஞ்சம் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி, இப்படி மண் இருக்குது பாருங்கள் அதில். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ க்ளீன்லாம் முடிச்சு அது வந்து அந்த தண்ணி லைட்டாக ஊற்றி பார்த்து க்ளீனாக ட்ரைன் ஆச்சு கீழே. அண்ட் இது வந்து ஃபில் பண்ணிவிட்டு, நவ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அது வந்து அந்த கீ ஹோலுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே உள்ள லூப்ரிகேட்டாக இருக்கணும்ன்ட்டு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்டிங் தான் இன்னும் இஷ்யூஸ் இருக்குது. ஃப்ளான்ச் மாற்றியாச்சு. இங்கே ரைஸ் ஆகுது, ஆனால் வண்டி ஓட்டும் போது தான் லைக் அந்த லோடு வந்து புல் ஆக மாட்டேங்குது. உக்காந்து ஓட்டும் போது தான் டோட்டலாக டவுன் ஆகிடுது, பவரே இல்லை, அந்த மாதிரி இருக்குது.
இதை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணணும். அந்த ரைஸ் பண்ணும்போது வந்து தெரியுதுங்களா, அந்த ரைஸ் பண்ணும்போது குயிக்காக ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, ஸ்லோவாக தான் எடுக்கணும். அப்படியே ஐட்லிங் நினைச்சு. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கார்பரேட்டருக்கு ஃப்ளாஞ்ச் வருது இல்லையா, ஸோ தட் இஸ் த இன்டேக் மேனிஃபோல்ட் ரப்பர். ஸோ அது மாற்றிருக்கோம் நம்ம. அண்ட் தட் இஸ் ஒன் திங். அது another திங் இஸ் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஹெட் கவர் கேஸ்கெட், ஸோ ஹெட் கவர் கேஸ்கெட் இது நம்ம மாற்றிருக்கோம். இது வந்து பழையசு, இது வந்து கிராக்கிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், கிராக்கிங்கில் வந்துட்டுருக்கு. அது இதை மாற்றிருக்கோம். அப்புறம் இந்த ஃப்ளாஞ்ச் மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு முடித்தோம். அப்படியே கொஞ்சம் வேறு அதர் க்ளீனிங்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாம் பண்ணிட்டோம். அண்ட் சீட் போடணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு ரைடு போயிட்டு வரேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா எப்படின்னா இதுன்னு பார்த்துட்டு. ஸோ லெட் சி இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் தென் டன். நல்லா ஓடுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல்ல வந்து மிஸ் ஃபயரிங் இருந்தது, அடிச்சு போவோம். தட் இஸ் இந்த லோ ஸ்பீடு ரன்னிங் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து சரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இன்ஜின் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ரைடு போய் பார்க்குறேன், இது என்ன இதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். சைடு ஷீல்டு சீட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த இன்ஸ்டன்ட் வாஷ் அண்ட் வேக்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன்ல, அது பார்க்கலாம். அந்த வீடியோ மேலே ஐ பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்ட் யாருக்காவது வேணும்னா என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ கேன் ப்ரொவைட் யூ த ப்ராடக்ட் வித் த மைக்ரோ ஃபைபர் கிளாஸ். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே பஃபிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் வந்துடும். இதில் குயிக் வேக்ஸ் இப்படி தான் மெயின்டைன் பண்ணி பாரு. டேங்க் பாருங்கள் எப்படி ஷைனிங் அடிக்குது. ஸோ இப்படி தான் ஸ்டார்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து இப்போது அந்த மிஸ்ஃபயரிங்கில் ஆகும். ரைஸ் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், மிஸ்ஃபயர் ஆகுது. அம்புடுதேன்.